என்னப்பா இன்னைக்கு என்ன டின்னர்? தோசையும் அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவியும். அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவியா? ஆமா, கேட்கறதுக்கு ஈஸி. பேச்சுலர்ஸும் ஈஸியா பண்ணிடலாம், புதுசா கல்யாணம் ஆனவங்களும் ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, சமைக்க ரொம்ப அலுப்பா இருக்கு அப்படின்னாலும் உடனே ஒரு 10 மினிட்ஸ்ல ஈஸியா செஞ்சிடலாம். கேட்கறதுக்கே பேரு புதுசா இருக்கு. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம வேலை சாப்பிட்றது தானே. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இது மேலே உள்ளது இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 கவர் சிக்கன் இருக்கு. ஆமாம், நாளைக்கு பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. ஓ, இப்போ நைட்டே வாங்கி ஸ்டாக் பண்ணியாச்சு, ஃப்ரீசரில் போடணுமா? ஆமாம், ஏன்னா இங்கே ரயில்வே கேட்டை தாண்டி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று சிக்கன் கடைக்கு 12 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதனால் நாளைக்கு போக முடியாது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல. அதனால் இப்போ போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம இருக்கிற ஏரியா அப்படி நார்த் இந்தியாவில். இன்னைக்கு காலையில் நிறைய வேலை இருந்தது. வீட்டு வேலை மட்டும் ஒரு வேலையை தொட்டா ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு. குளிக்கிறதுக்கு சோப்பு தீந்து போச்சு, அதனால இன்னைக்கு சோப்பு செஞ்சு வச்சிருக்கேன். நீயே ஹோம்மேட் சோப்பா? ஆமா, ஆட்டுப்பால் கிடைச்சதுல அன்னைக்கு போனப்ப ஒரு பாய் ஆட்டுப்பால் கொடுத்தாருல, அது வாங்கிட்டு சோப்பு செஞ்சேன். அங்க இருக்கு, காமிச்சிட்டு வாங்க. நாளைக்கு தான் கட் பண்ணணும். ஓகே. அது மஞ்சிஸ்தாவும் கோட் மில்க்கும் 2 ஃப்ளேவரும் கலந்துருக்கு. எனக்கு என்னமோ மஞ்சிஸ்தா ஃப்ளேவர் போட்டு ஸ்கின் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பேக் சைடு என்ன கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது கோட் மில்க்கு. ஆமாம், அப்படிதான் இருக்கும். 2 மிக்ஸ் ஆகிருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது சோப்பு. இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் அப்படியே சொல்லிடுங்க. அதான் மஞ்சிஸ்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சைடு பிளாக் மார்க் அதிகமாக இருக்குல்ல, முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால சரி, இந்த தடவை கோட் மில்க் கிடைச்சதுன்னு அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. வெங்காயம் கட் பண்ணியாச்சா? வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இது என்னப்பா ஆல்ரெடி குக்கரில் ஏதோ இருக்கு? மதியானம் வச்ச சாதம் கொஞ்சோண்டு இருக்கு. அப்புறம் மதியானம் வச்ச ரசம். இது என்ன பண்ணுறது இப்போ? அதுக்கு தான் இப்போ சிக்கன் கிரேவி வச்சு பத்தாததுக்கு தோசை. ஓகே. தக்காளி நம்ம ஊர் பக்கம் நாட்டு தக்காளியே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஐ மீன் நம்ம இருக்கிற ஒடிசா சைடு வெறும் பெங்களூர் தக்காளியாக கிடைக்குது. என்ன? ஆமாம், நாட்டு தக்காளி 2 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது, புழு வந்துடும். இதுனா கொஞ்சம் நாள் பட 1 வாரம் கிடக்கும். ஆமாம். தக்காளியை கட் பண்ணி மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். விதையை கட் பண்ணணும்பாங்க. கட் பண்ண ஓகே. விதை இல்லை, மேலே உள்ள விதை. தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2, அப்புறம் கொஞ்சம் புதினா, அப்புறம் மல்லி இலை. இன்னைக்கு நியூஸ் பார்த்தியா? இல்லையே. நம்ம காரைக்குடியில் ஜெயிச்சார்ல எம்எல்ஏ பிரபு. ஆமாம், நம்ம காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் நம்ம டாய்லெட் ரொம்ப மோசமாக இருக்கும். தண்ணி, குடிக்கிற தண்ணிலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணி அழுக்கு பிடிச்சி போய் கிடந்துச்சுல, அதெல்லாம் பார்த்து நம்ம முனிசிபாலிட்டி ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு திட்டி இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆர்டர் போட்டிருக்காரு. பரவாயில்ல இல்லை? ஆமா, அவர் பல் டாக்டர், ரெபு டென்டல் கிளினிக்னு வச்சிருக்காரு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ இப்படி இனிஷியேட்டிவ் எடுத்து மக்களுக்கு தேவையானதை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம்தான். அது நிறைய பேர் கீழே கமெண்ட்ல பண்ணியிருக்காங்க, இது ஏஐ வீடியோவா இல்லை ஒரிஜினலான்னு. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கு காரத்துக்கு. இது கொஞ்சம் இந்த தடவை அரைச்ச தூள் சூப்பராக இருக்குது. இதோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள். ஓகே. நம்ம ஊரில் போயில அரைச்சோம் தேவக்கோட்டையில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒடிசாவில் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிஷினே கிடையாது இவ்வளோ பெரிய ஏரியாவில். அரைக்க
அரைக்க மிஷினும் கிடையாது, காய வைக்கிறதுக்கு மொட்டை மாடியும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மிளகு போட்டுக்கலாம். அஞ்சரை பெட்டி. கடுகு தானே அதிகமாக தேவைப்படுது, அதனால ஃபுல்லாக கடுகு அரைப்பி வச்சுட்டேன். பாதிக்கு பாதி 8 பாக்ஸில் 4 பாக்ஸ் கடுகு தான் இருக்கு. அதிகமாக கடுகு தான் தீந்து போகுது. மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இப்போ இதை கல்யாணம் பண்ணி கொடுத்த 4 வருஷம் முன்னாடி நான் வாங்கி கொடுத்த அஞ்சரை பெட்டி இன்னும் நீட்டாக இருக்குப்பா. கொஞ்சம் சோம்பு. அவள்தான், இதை அப்படியே அரைக்க வேண்டியதான். ஓகே, மிக்சியில் போட்டு கிரைண்டிங். ஆமாம், இதை மட்டும் அரைச்சி தரீங்களா? ஓகே. இப்போ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதில் வந்து உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். எப்படி இதுக்கு பேர் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்புன்னு? அவ்வளோதான், வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் போட்டு என்ன வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு அரைக்க வேண்டியதானே. அதனால அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு என்ன என்னென்ன போட்டிருக்கோம் இப்போவே? தக்காளி, புதினா, மல்லி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. அவ்வளோதான், ஈஸி. இனிமே எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சோம்ல. நான்வெஜ்னாலே சோம்பு தான் கம்பல்சரி. கொஞ்சம் சோம்பு. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே இது மாதிரி 2 அஞ்சரை பெட்டி வச்சுப்பேன். ஒன்று வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கும், இன்னொன்று வந்து நார்மல். 2 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி போட்டாச்சு. பட்டை மட்டும் போடணும். பட்டை. ஓகே. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை. இப்போ எல்லாம் தனித்தனி பாக்ஸில் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். என்ன? ஆமாம். கலர் மாறுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நாளைக்கு நமக்கு வீக் ஆஃபு. ஆமாம். வெளியில் போகிற பிளான் எதுவும் இல்லை. வீட்டை பிரித்து அடுக்க வேண்டியதுதான். வீட்டை பிரித்து போட வேண்டியதான், பிரித்து போட்டு அடுக்க வேண்டியதுதான். இதுதான் கல்யாணம் பண்ணால் பெரிய வேலையாக இருக்குது. ஒவ்வொரு லீவுக்கும் எதையாவது அடுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து மெயினான அதுக்கு போடலாமா? சிக்கனை நல்லா இது பண்ணிவிட்டு இந்த சிக்கனை மேக்னேட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈரல் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஈரல் வந்து அந்த பிளட்டில் தான் வரும். சாப்பிட்றதே அந்த ஈரல் ஒன்று தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பிடிக்காது. நல்லா கிண்டிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். அரைச்சி விட்டதை குக்கரில் இப்போ போட்டுடலாம். ஆமாம், நல்லா தண்ணி ஊற்றி, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை தண்ணி கம்மியாக வேணும்னா, தண்ணி கம்மியாக வச்சு கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி வச்சோன்னா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இட்லிக்கெலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். ஓகே. அவ்வளோதான், முடிய போகுது போல். ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸி. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மாவை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுட்டு கல் காயறதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும்.
இன்ஸ்டன்ட். பேச்சுலர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கப்பா. அவசர அவசரமாக செய்கிறோம் எப்படி இருக்கும்லாம் நினைக்காதீங்க. டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருக்கும். உப்பு காரம் மட்டும் போதுமானு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மிளகு வேற போட்டிருக்கோம். ஆமாம், உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இந்த நாட்டு மிளகு சென்னையில் தாம்பரத்தில் இந்த ஒரே ஒருத்தர்கிட்ட கிடைக்கும். அலைஞ்சவர்கிட்ட ஷெடியூல் புக் பண்ணி டைம் புக் பண்ணி வாங்குவோம். என்ன நாட்டு மிளகு இல்லை, பழம் மிளகு பழமாக கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து காய வச்சுக்கணும். உப்பு பத்தலை போட்டு. ஆமாம், கடையில் விற்கிற மிளகெல்லாம் இந்த டேஸ்ட்டு கொடுக்காது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன். பரவாயில்ல. சின்ன வெங்காயம் உரிக்கிறது தான் பெரிய ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிறதுக்கு கடுப்பான வேலைப்பா. நல்லா ஒரு கொதி வர ஊட்டி மூடி 2 விசில் வச்சு இறக்க வேண்டியதா. 2 விசில் தான், அதுக்கு மேலே விடக்கூடாது. சிக்கன் தானே சீக்கிரம் வெந்துடும். லைட்டாக கொதி வந்த பிறகு போடணுமா? ஆமாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே போட வேண்டாம். அப்போ இதுக்கு பேர் கரெக்டு தானே, அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவிங்கிறது. ஆமாம், அரைச்சி விட்டது தான். அவ்வளோதான், மூடிடுவோமா? இன்னும் கொதிக்கட்டும், கொதிச்சோன்னா முடிக்கலாம். நல்லா கொதிக்குதா? இப்போ அப்படியே குக்கரை மூடி 2 விசில், அவ்வளோதான். வாசமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? 2 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, சவுண்டு போனோன்னா இறக்கணும். அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சோம். கரெக்டாக பாருங்களேன், 10 நிமிஷம் தானே? ஆமாம் தான் இருக்கு டைம். ஆமாம், எக்ஸாக்டாக 10:09 தான் கட் பண்ணணும், வேற எந்த வேலையும் இல்லை. ஆமாம், போட்டு அரைக்க வேண்டியது. கடையில் மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு 10 நிமிஷம் குழம்பு ரெடி, ஊற்றி சாப்பிட்றலாம். வேலைக்கு போயிட்டு வந்தோம். டேஸ்டாகவும் இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ராத்திரி என்னடா சமைக்கிறதுன்னு முடிக்கிறப்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டா வீட்டில் ரெடி பண்ணிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் போய் வாங்க வேண்டாம். இன்னொன்று, வெயிலில் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கவே முடியலை. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ஓட வேண்டியதாக இருக்கு. ஆமாம், இல்லாட்டினா நம்ம நனைஞ்சு தான் வெளியில் வருவோம் குளிச்சுட்டு வந்த மாதிரி. மாவு அரைச்சி வச்சுட்டேன், நேற்று தான் அரைச்சேன். சரி, நைட்டு தோசை ஊற்றி சாப்பிடலாம். ரைஸ் தான் வைக்கலான்னு பார்த்தேன். சரி, நைட்டு சாப்பாடு வேண்டாம். ஓகே, மத்தியானம் தான் சாப்பாடு சாப்பிடுவேன். ஆமாம், நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னா நல்லது தான். என்னென்னா டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டா ஓகே. நான் வெயிட் போடுவேன் நைட்டு ரைஸ் சாப்பிடணும். ஆமாம், தோசை மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லாயிருக்கும். பேப்பர் ரோஸ்ட். ஆமாம், கல் காஞ்சிருச்சு. அது கடலில் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் தண்ணி தெளிக்கல இன்னைக்கு. ஹோட்டல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த கல். எனக்கு ஊத்தாப்பம் மாதிரி சாப்பிடணும்னு ஆசை. ஓ, சிக்கன் குழம்புக்கு கல் தோசை. ஆமாம், ரைட் காம்பினேஷன் தூக்குதே. கல் தோசை சூப்பராக இருக்கும்ல சிக்கன் கிரேவிக்கு. ஆமாம், காம்பினேஷனே கல் தோசை ப்ளஸ் சிக்கன் கிரேவி, வேறு லெவல் காம்பினேஷன். சவுண்டு நின்றுச்சா குக்கரு? இல்லை, அதுதான் சொல்லணும். உடனே விசிலை வந்து தூக்கி விட்டு எடுக்காதீங்க, நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பொறுமை முக்கியம் குமார். ஆமாம், இன்னைக்கு சடன் பிளான் சிக்கன் கிரேவி தோசை. சாம்பார்லாம் வைக்கணும்னா பருப்பு வைக்கணும், காயும் வைக்கணும், எவ்வளோ வேலை. இது என்ன 2 minutes? டக்குன்னு அரைச்சோமா வச்சோமா அப்படி போயிடலாம். நின்றுச்சு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நான் கல் தோசைங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் கிளம்புறேன். சுடுது. சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆசம், சூப்பராக இருக்குது.